Hi guys, good morning. Very new year. Happy new year from Satish and from Swati. Well Creating Company and S Peopletainment. இன்னைக்கு வந்து நம்ம 10 golden rules of habits of money பத்தி பேச போறோம். சதீஷ் வந்து 10 insights கொடுக்க போறாரு. நீங்க எப்படியெல்லாம் வந்து மணியை மல்டிப்ளை பண்ணலாம் டபுள் பண்ணலாம் அப்படின்னு இட்ஸ் நாட் அ கெட் ரிச் குயிக் ஸ்கீம் இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் அவர் எப்படி சொல்றாரோ யூ ஜஸ்ட் ஃபாலோ த சேம் திங் அண்ட் அப்ளை ஆக்ஷன் டேக் ஆக்ஷன் இன் யோர் லைஃப் டெஃபினெட்லி திஸ் இயர் கோன் பி அ ராக்கிங் இயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெல்த். சதீஷ் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் எப்படி இருக்கு? Fantastic. Fantastic. Awesome. Awesome. Good way to start a Okay. new year. Good way to So start a happy new to meet year. people. Absolutely fantastic. Good way to start a new year. மணி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏதாவது நம்ம லைஃப்ல மணி அவாய்ட் பண்ண முடியாது. இட்ஸ் a வெரி நெசசிட்டி. ஆனா அத பத்திய புரிதல், அத பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்குன்னு சொல்லலாமா? Money is a set of rules. If you closely observe money, நிறைய பேரை பார்க்கலாம். They get money and they lose money. I'll give you a couple of examples. Lottery winners. They get huge amount of money. They get 5 crore, 1 crore. It's a huge amount of money. And they lose all their money in 1 or 2 years. 1 or 2 years. Absolutely. ஏன்னா 1 or 2 உங்களுக்கு years. ஏன்னா மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. Money management and money multiplication techniques. Money is rules. Money management is all about rules. And the rules தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் இட் வில் நெவர் எவர் ஸ்டே. இட் டசன்ட் மேட்டர் ஹூ யூ ஆர். மணிக்கு வந்து நீங்க யாருன்னு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ ஃபாலோ த ரூல், மணி வில் ஸ்டே வித் யூ. யூ கேன் பி அ வெரி ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன். நீங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா தேர் ஆர் சர்டன் ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள். இந்த மணி வந்து பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விழுந்திருக்காங்க பிகாஸ் தே டிட் நாட் ஃபாலோ த ரூல்ஸ். அதே மாதிரி லாட்ரி வின்னர்ஸ் மட்டும் இல்ல. யூ டேக் ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ். எஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க லைஃப்ல they make huge amount of money by playing for clubs. 25 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இட்ஸ் a peak period. 32 கூட சொல்லலாம். ஸோ அந்த 5 இல்ல 7 வருஷத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு 15-20 கோடி சம்பாதிப்பாங்க. அண்ட் தென் பை 30-50 இயர், ஒரு 3 வருஷத்துல 35வது வயசுல என்ன ஆகுனாக்கா அவங்க சம்பாரிச்ச காசு மொத்தத்தையும் இழந்திருப்பாங்க அவங்க. பிகாஸ் தே டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ். மணி இஸ் ஆல் அபவுட் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. அந்த ரூல்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஒரு 2021, ஒரு 2020 கடந்ததே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டேல வந்து மணி ஓரியன்டா எப்படி கோல் செட் பண்றது, ஏன் கோல் செட் பண்ணணும் when it comes to money அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? Why people fail? 80% of the people they fail in terms of money. எதனாலனாக்கா they don't have a goal for themselves. One thing which is common between everybody in society, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், கலீக்ஸா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் காமன் என்னன்னாக்கா everyone needs money. Everyone has financial dreams, financial goals. யார் ஒருத்தருக்கு வந்து அந்த கோலை கரெக்டா செட் பண்ணி ஸ்பெசிபிக், டைம் பவுண்டட், குவாண்டம், எவ்வளவு வேணும், எதுக்காக வேணும், தட் வை இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே மணி வேணும். இப்ப போய் கேளுங்களேன், வாட் வுட் பி யுவர் மணி கோல் அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு நிறைய காசு வேணும்னு சொல்லுவாங்க. அந்த நிறையன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கவே இருக்காது. கரெக்ட். சோ ஒரு ஸ்பெசிபிக் கோல் இருக்காது. ஓகே, கோல் மட்டும் முக்கியம் இல்ல லைஃப்ல. எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறது முக்கியமே இல்ல. அப்படி நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட காசு சேரவே சேராது. அந்த 10 கோடியை வச்சு அந்த மணி யூட்டிலைசேஷனை என்ன பண்ண போறீங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் வில் டிரைவ் யூ டு கெட் த 10 crore rupees. அந்த 10 கோடி ரூபாய் வேணும்னாக்கா வை? அந்த கொஸ்டினை நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆழமா செட் பண்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு மணி வந்து சேரும். கோல்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, அந்த கோலோட அட்டாச் ஆன வை, that is the most
இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மணி. இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, எதுக்காக அந்த காசு வேணும், எவ்வளவு காசு வேணும், எப்போ வேணும், இந்த 3 விஷயம் நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னாக்கா, நீங்க அந்த பாதையை நோக்கி கரெக்டா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அமேசிங். கரெக்டா சொன்ன மாதிரி இப்போ நம்ம மெடிடேஷனையும் இதுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா, அஃபர்மேஷன் உட்கார்ந்து எழுதுனீங்க அப்படின்னா அதுல எழுதுறதுக்கான மணி கோல் எழுதுறதுக்கான அந்த ரீசனையும் சேர்த்து எழுதுனா அப்படின்னா கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு வைப்ரேஷன்ஸா இருக்கும். நீங்க சோர்ந்து கூட அந்த வை வந்து ஞாபகப்படுத்தும். ஏன் இந்த 10 லட்சம் வேணும், ஏன் 1 கோடி எனக்கு வேணும் அப்படிங்கும் போது நீங்க ஒரு கட்டத்துல சோர்ந்து போகும்போது அந்த வை சதீஷ் சொன்ன மாதிரி அந்த காரணம், அந்த ரீசன் வந்து உங்களுக்கு வந்து உங்களை புஷ் பண்ணும் உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு. அப்சல்யூட்லி புட் இட் ஃபேண்டாஸ்டிக்லி. கோல் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அது சுத்தி இருக்கிற ரீசனையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம இப்ப வந்து 10 கோல்டன் ரூல்ஸ்க்குள்ள போலாமா? எப்படி, நீங்க தயாரா இருக்கிறீங்களா? I am all excited. Absolutely. I am super excited in this year 2021 because இவ்ளோ 2020 வந்து எவ்ளோ கத்து கொடுத்ததுன்னு abundance. It's in terms of money, in terms of knowledge, in terms of experience. 2020 வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு புது விஷயம். அது முடிஞ்சு போச்சு. இப்போ 21 எப்படி லுக் ஃபார்வர்ட் பண்றது in terms of goal, in terms of money wise, in terms of multiplying whatever we hard earned money, அது எப்படி மல்டிப்ளை பண்ணணும், என்ன மாதிரி மைண்ட் செட்டை நம்ம கேரி பண்ணணும் இந்த 2021ல சதீஷ்? ஓகே, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மணி இஸ் a set of rules. அந்த ரூல்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது the money will stay with you. Whoever, if they don't follow the rules, it hardly stays with you. So அந்த ரூல்ஸை வந்து without wasting time நம்ம குயிக்கா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 10 rules, 10 golden rules. இந்த 10 golden rules ஃபாலோ பண்ணும்போது ஷோர் ஷாட் யூ வில் மேனேஜ் அண்ட் மல்டிப்ளை மணி பெட்டர். ஒரு உலகத்திலேயே 4% பேரு தான், only 4% of the people they follow this set of rules and they have this huge quantum of money. அந்த ஒரு 4% குள்ள நீங்களும் வந்துருவீங்க for sure. Number 1, the first rule, it's my excited most to favorite know about the first rule. Yes. Money and water are same, equal. Okay, money and water, எப்படி both are money and first water time. because இப்ப நான் I'm just sipping a water. இப்போ நான் தண்ணி குடிக்கும் போது ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கூட வேஸ்ட் ஆகல. ஆனா சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போது ஐ ஸ்டடிட் இன் a கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ வந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போற கல்ச்சர் எல்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம்னாக்கா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வாட்டர் டேப்பை திறந்து தண்ணி குடிப்போம். ஸோ அந்த வாட்டர் டேப்ல தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா, நிறைய வேஸ்டேஜ், ஏகப்பட்ட வேஸ்டேஜ். ஸோ நம்பர் 1 ரூல் இன் மணி இஸ் you got to manage your money properly. If you manage your money, அந்த வாட்டரை வந்து நம்ம டேப்ல இருந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்கும் போது தண்ணி விரயமாகல. அதே மாதிரி மணிக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. என்னன்னாக்கா, நம்பர் 1 ரூல் இன் மணி இஸ் மணி மேனேஜ்மெண்ட்ல ரிவ்யூவிங் யுவர் மணி. வாட் இஸ் ரிவ்யூவிங் யுவர் மணி? நம்ம கிட்ட எந்த காசு இருக்கோ, வாட் எவர் த மணி அசெட் நெட்வொர்க் யூ ஹேவ், பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கும், சிலது லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கும், சிலது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட், நிறைய கோல்டு அசெட் இருக்கும். பட் இப்போ உங்ககிட்ட நான் வந்து கோல்டு எத்தனை கிராம் உங்க வீட்டுல இருக்குன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். உங்க பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? எக்ஸாக்டா. உங்க பேங்க்ல எந்த அளவுக்கு அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா? உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோல எவ்வளவு இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா? லாஸ்ட் 1 இயர்ல மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா? சோ வாட் யூ cannot measure, you cannot improve. What I mean measure is that நீங்க அந்த every 3 months உங்ககிட்ட என்னெல்லாம் நெட்வொர்க் அசெட் இருக்குதோ, 3 monthsக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு 3 months கழிச்சு எவ்வளவு இருக்கு, எந்த அசெட் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு, ஏன் க்ரோ ஆயிருக்கு. இன் பிசினஸ், இன்
when you work for a company, we all have certain parameters. Goal sheet இருக்கும், key performance area னு சொல்லி ஒரு கோல் ஷீட்ல ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். பிசினஸ் பண்றவங்க they will have multiple parameters. பட் மணின்னு வரும்போது ஏன் அதை நீங்க பண்ண மாட்டேன்றீங்க? ஹார்ட்லி பீப்புள் டூ திஸ். 100 பேர்ல 4 பேர் மட்டும்தான் இதை செய்யறாங்க. நம்பர் 1 ரூல் இன் மணி இஸ் யூ காட் டு நோ வாட் யூ ஹேவ். அதாவது உங்ககிட்ட ரொம்ப குறைச்சலான காசு கூட இருக்கலாம். லெட்ஸே ஒரு மொத்தமாவே உங்ககிட்ட 50,000 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து. அந்த 50,000 ரூபாய் 50,000ல 51,436 இல்ல ரவுண்டா 50,000? யூ டோன்ட் நோ தட். ஃபர்ஸ்ட் ரூல் இன் மணி இஸ் அந்த குறைச்சலான காசை நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வரும். இன்னும் கொஞ்சம் பெரிய காசு வரும்போது அந்த பெரிய காசை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி வரும். ஸோ பிகாஸ் த யூனிவர்ஸ் ஆர் காட் வில் சி, ஓகே இவருக்கு வந்து இந்த 50,000 ஹேண்டில் பண்றதுக்கே கெப்பாசிட்டி இல்லை. இஃப் ஐ கிவ் 1 lakh or 10 lakh or 1 crore, he will never handle it. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ என்ன இருக்குதோ அப்ரிஷியேட் பண்ணுங்க, பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, அண்ட் யூ வில் ரிசீவ். தட் இஸ் த பாயிண்ட். You are equipped, capable to receive more and more for yourself. So that is the first rule in money and water. It's like management, money management, number 1. And that is the first point. That is the first point. Many people miss it. It's a very easy thing, but we don't follow it on a regular basis. Absolutely. Let's go with the second rule, golden rule. Its first golden rule was really a golden. Okay. So details of your asset. ரிவியூவிங் பார்த்துட்டோம். எவ்வளோ அசெட் இருக்கு உங்ககிட்ட? ஃபிக்ஸட் டெபாசிட்ல எவ்வளோ இருக்கு, கோல்டா எவ்வளோ இருக்கு, பேங்க்ல எவ்வளோ இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ். யூ ஷுட் ஹேவ் அ கிளியர் பக்கெட்டிங் ஆஃப் அசெட்ஸ். எத்தனை பேருக்கு வந்து கரெக்டா நம்மளோட பக்கெட்டிங், அசெட்ஸ் பக்கெட்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கு? ஏன்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எக்ஸஸா காசு வரும்போது எந்த பக்கெட்ல போடணும்ன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம கிட்ட அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிக்ஸட் டெபாசிட் ஒரு ஆப்ஷன், லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ஆப்ஷன், மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன், கோல்டு ஒரு ஆப்ஷன், ரியல் எஸ்டேட் ஒரு ஆப்ஷன். உங்ககிட்ட வந்து ஒரு 5 lakh rupees கிஃப்ட் வருது. எந்த பக்கெட்ல போடுவீங்க? எந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்க? இட்ஸ் அ டஃப் டிசிஷன். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, அது எந்த அளவுக்கு growth வந்து இருக்கு, அது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எக்ஸஸா மணி வரும்போது எந்த ப்ராடக்ட்ல திரும்பவுமே இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ பி அவேர் ஆஃப் வாட் யூ ஹேவ். எந்த அசெட்ல எவ்வளவு காசு இருக்கு. தட் டெஃபினெட்லி இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. மணி இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, மணி வந்து யாரு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும். கரெக்ட்டா? இட் வில் நெவர் ஸ்டே வித் irresponsible person. அவர் நீங்க அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலன்னா இட் வில் நெவர் ஸ்டே. இட் won't. Amazing. Third, let's move to third. Yes. Respecting money. What is respecting money? Money எடுத்து கண்ணில் ஒட்டிக்கிறது ரெஸ்பெக்டிங்கா? I don't mean that. தப்பில்லை, பண்ணலாம். பட் வாட் இஸ் ரெஸ்பெக்டிங் மணி? சொல்லி கொடுத்திருக்காங்க காசு எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறது. What I mean is respecting money is, நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வருது, அதை படிக்காமையே கிழிச்சு போட்டுறது. நிறைய வீட்டுல பாக்குறேன் நானு, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே ஓபன் பண்ணாம அப்படியே இருக்கும். யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் யுவர் ஓன் மணி. ரெஸ்பெக்டிங் மணி இஸ் தட், பிகாஸ் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது எக்ஸஸா உங்களுக்கு ஏதாவது சார்ஜஸ் போட்டிருக்கானா, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு லேட் ஃபீ, பேங்க் வி நெவர் நோ. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க அந்த ஏதோ ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா இட் ரிக்வயர் யுவர் அட்டென்ஷன் டு go through with each line. It is your responsibility. It is your accountability. So நிறைய பேர் they ignore that fact. So please don't ignore statements, financial statements. Life insurance document வரும், அது எங்க இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. 90% பேர், 90% of the people அவங்க வச்சிருக்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட பேர் கூட தெரியாது. ஆனா மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருக்காங்க. மாசம் மாசம் பணம் கட்டுறாங்க, வருஷம் திரும்பவுமே என்ன வச்சிட்டு இருக்கோன்னு தெரியாம அடுத்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை புதுசா வேற வாங்குறாங்க. ஐ வில் டெல் யூ, இட் இஸ்
heights of ignorance. இதை விட ஒரு பெரிய ஒரு stupidity இருக்க முடியாது. Please have an accountability for your money. Respect your money. That is the third important rule. Wow. Okay. First is Let's move to fourth. let's review the first three. Reviving money, and then Managing the money. Yeah, managing money la வந்து reviewing is the most important aspect in managing money. The money. The first point That's is number reviewing 1. the money. Number 2, second, know what you have. okay, it's like உங்ககிட்ட என்ன நம்ம இருக்கு? தட்டுல என்ன சாப்பிடுறோம்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி what we have asset, எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, பர்ஸ்ல இருந்தாலும் சரி, பேங்க்ல இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு கிராம் வரைக்கும் இவ்வளவு கிராம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி we have to have that details. Third golden rule is respecting money. Okay, let's now go with the fourth. This is one piece of advice to the new generation people. In the millennials னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மக்கள், those who are between 25 to 30, 32, இந்த 2000க்கு மேல 90s வந்த ஒரு kids, because they started earning good amount of money. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறாங்க, இந்த கை நிறைய காசுன்ற மாதிரி they are independent and they earn extremely good amount of money. என்ன பண்றாங்கனாக்கா அவங்க they have most of the impulsive buying. நிறைய இந்த impulsive buyingல வந்து பிக் பில்லியன் சேல்ஸ் வருது, பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் வருது, சேல் இருக்குன்றதுக்காக, டிஸ்கவுண்ட் இருக்குன்றதுக்காக தேவையே இல்லாம நிறைய சப்ஸ்கிரிப்ஷனும் சரி, நிறைய ப்ராடக்ட்ஸும் சரி. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும். மொபைல் இஸ் அன் எசென்ஷியல் கமாடிட்டி. ஒரு கடைக்கு போறீங்க, நீங்க மனசுல ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறீங்க. 25,000த்துல நான் ஒரு மொபைல் வாங்க போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறீங்க. அந்த கடையில போன உடனே அங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு ரெடிலி அவைலபிள் இஎம்ஐ, யூ ஆர் ஆல்ரெடி எலிஜிபிள் சார், உங்களுக்கு வந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போன உடனே அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாப் அப் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நீங்க என்ன பண்ணுவீங்க, 25,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினைச்சிட்டு போவீங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு 50,000மோ 55,000த்துக்கோ ஒரு மொபைலை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க. இது ரெண்டு விஷயம். மொபைல் இஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். நீங்க அதை வாங்கிட்டீங்கன்னா, அதை வித்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்ரிஷியேட் ஆகாது. நீங்க வாங்கின விலையை விட 50, 60, 70% கம்மியா தான் விற்க முடியும். அதோட விலை கூடாது, அதோட விலை குறையும். டிப்ரிஷியேஷன் நம்பர் 1. நம்பர் 2, நீங்க ஒரு 25,000மோ 30,000மோ லோன்ல அந்த அசெட்டை வாங்கியிருக்கீங்க. அதுக்கு நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? 22%ல இருந்து 18ல இருந்து 22% வரைக்கும் வரும். இது ஒரு அதிகப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட். நீங்க வாங்கக்கூடிய கடன் 10%ஓ 11%க்கு மேல போகவே கூடாது. 11%க்கு மேல ஒரு கடனை நீங்க எடுக்கிறீங்கன்னாக்கா அந்த பொருள் வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட்டா மட்டுமே இருக்கணும். நான் 11 கூட சொல்ல மாட்டேன், 10%க்கு மேல ஒரு பொருளை வாங்குறீங்கன்னாக்கா அது டிப்ரிஷியேட்டிங் அசெட்ல வாங்கவே கூடாது. என்ன பண்ணணும்னாக்கா, உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிங்க, உங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க. எப்போ உங்களால 50,000 ரூபாய் மொத்தமா கொடுத்து அந்த அசெட்டை வந்து ஓன் பண்ண முடியுதோ, வாங்க முடியுதோ, அன்னைய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. the satisfaction of possessing that particular product, அதாவது அந்த ஒரு பொருளை நீங்க வந்து இது என்னோட சொந்த உழைப்புல மொத்தமா காசு கொடுத்துவாங்க, அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஏன்னா இஎம்ஐல உங்களை அறியாம நீங்க you are paying a huge amount of money as interest. It's a wealth distraction. It is a wealth distraction, purely a wealth distraction. Please guys, please be aware. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஈவன் ஐ லிவ்ட் இன் நார்த், அங்க கல்ச்சரே வந்து நீங்க கார் வச்சிருந்தாதான் ஒரு மதிப்பே. ஸோ அதுக்கு வேண்டியே வந்து இஎம்ஐல கார் வாங்குவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த காரோட வேல்யூ என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்து வாங்காம நம்மளோட இன்கம் என்ன, நம்மளோட இன்கம் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்த்துட்டு impulsive buying, status buying, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா 2021 will be an amazing year in terms of wealth. Please go ahead with the
Fifth. Number 5, Wow. living below your means. லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ். நான் நிறைய மில்லேனியல்ஸை பார்க்குறேன். தே ஸ்பெண்ட் டைம் இன் காஃபி ஷாப்ஸ். அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 30, 40, 50,000 rupees whatever. அவங்க ஒரு ஈவினிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைனிங் பில் பார்த்தீங்கன்னா, காஃபி ஷாப் பில், நாட் ஈவன் டைனிங், 400, 450, 500 rupees. 2 பேருக்கு அங்கே போய் ஒரு காஃபி குடிச்சிங்கன்னாக்கா அதோட பில் பாத்தீங்கன்னா ஸ்டார் பாக்ஸ்ல 250 into 2 500 rupees minimum. There is a concept of living below your means. என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ, பிகாஸ் இது என்ன ஆகுதுன்னாக்கா there is something called peer pressure. இப்போ நம்ம we spend large amount of time in social media. இப்ப இந்த ப்ரோக்ராமே நம்ம சோசியல் மீடியால தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான, நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம். பட் என்ன ஆகுதுன்னாக்க, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கார் வாங்கியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு ஒரு வெக்கேஷன் போயிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு இந்த ஒரு ப்ராடக்ட வாங்கியிருக்காங்க. என்ன ஆகுனாக்கா, உங்களுக்குமே வந்து உங்களை அறியாம ஓகே நம்மளும் அத மாதிரியான ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தம், பியர் பிரஷர் உங்களுக்குள்ள வந்துடுது. நெய்பர் ஒரு கார் வாங்கினாக்கா அதுக்கு மேட்சிங்கா நம்ம ஏதாவது வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் அந்த ஒரு வெக்கேஷன் போயிருக்காங்கன்னா அதுக்கு மேட்சிங்கா நம்மளும் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணணும். Not required. Living below your means. A lot of people, when I ask them, என்னோட செமினாருக்கு வருவாங்க, என்னோட செமினார்ல வந்து your investments can start from 1000 rupees, 1000 ரூபாய், ஈவன் 500 ரூபாய், 100 ரூபாயில கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்ன நான் சொல்லுவாங்க, அவங்க சொல்லக்கூடிய காரணம் ரொம்ப எனக்கு சிரிப்பா இருக்கும். என்னோட என்னால அஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ என்னோட இன்கமும் என் எக்ஸ்பென்சஸும் ரெண்டும் கரெக்டா போகுது, எனக்கு சுத்தமா சேவ் பண்ண முடியல. அவங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல போய் பாத்தீங்கன்னாக்கா they would be spending money for dining out, ஒரு மூவி, இந்த மாதிரி நிறைய லக்ஸரி ஐட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மூவி போனீங்கன்னாக்கா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் மினிமம் 1000 rupees. மூவி போக கூடாதுன்னு என்னோட அட்வொகேட் இல்ல. என்டர்டைன்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். பட் அது ஒரு அளவுக்கூட இருந்ததுனாக்கா இட்ஸ் பெட்டர். ஸோ ஸ்டார்ட் சேவிங் ஃபார் யுவர் செல்ஃப் ஆல்சோ. லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் வெல்த் கோல்ஸ் இருக்கும், ரெசல்யூஷன்ஸ் எடுப்பீங்க. 2021 ஐ வாண்டட் டு டூ திஸ், அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல டாட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணல, இந்த சின்ன சின்ன டிசிப்ளைனை ஃபாலோ பண்ணல. மேன் is a creature of habit. Man is equal to habits. Avladhan, that's extremely simple. If you have good habits, lot of பின்னாடி எழுதி வைக்கலாம் நினைக்கிறேன். You will have good results. Man is a creature of, and you know what is the toughest thing in the world? உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது? The most difficult thing is to break a habit or create a habit. Next to impossible, to break a habit or create a habit. So man is a creature of habits. But if you having a goal, if you want to achieve a result, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண அந்த ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சமா என்ன ஆகும்னாக்கா இது வந்து ரிசல்ட்ல ஆட் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் யூ கேன் ஏபிள் டு see the results. நீங்க இன்னைக்கு ஒரு ஜிம்ல போய் ஜாயின் பண்றீங்க, 3 months ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. மிரர்ல வந்து நீங்க மசில் பாத்தீங்கன்னா பாப்பீங்களான்னா பார்க்க முடியாது. இட் இஸ் an effort of 1 year. அந்த கன்சிஸ்டன்டா ஒரு 1 year பண்ணா மட்டும்தான் அந்த ரிசல்ட் யூ கேன் ஏபிள் டு என்ஜாய் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ ஹேபிட்ஸை பிரேக் பண்ணுங்க. இந்த 5 விஷயங்கள்ல சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. இன்னும் there are 5 more things are there. When you are able to follow, the result is evident. Wow. Obvious. உங்களோட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட 2020 வரைக்கும் லேர்னிங் சொல்லியிருந்தீங்க கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த பிரேக்கிங் பேட் ஹேபிட்ஸ் அண்ட் டெவலப்பிங் குட் ஹேபிட்ஸ், இது கூட வந்து ஒரு கன்சிஸ்டன்டா பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் இட்ஸ் அபண்டன்ஸ்.
I always believe you don't have to be smarter, you don't have to be intelligent. All you have to be consistent. All you have to be consistent. It changes everything. Let's go to Absolutely. the sixth And rule. okay. Again, Yes. this particular point, only 10% of the people, I would say, even lesser than 10% of the people do that. ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னாக்கா யூ வில் ஹேவ் அக்கௌண்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் ஆடிட்டர் கிட்ட. எதுக்காகனாக்கா நம்ம பண்ணணும்ன்றதுக்காக இல்ல, எண்ட் ஆஃப் த இயர் ஆடிட்டர் கேட்பாருன்றதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம, வி வில் ஹேவ் ஆல் த எக்ஸ்பென்சஸ். இல்லனா ஆடிட்டர் என்ன கேட்பாரு, இந்த எக்ஸ்பென்சஸ் எங்க, இது என்ன பண்ணீங்க. ஸோ இட் இஸ் நாட் ஃபார் அஸ், இட் இஸ் ஃபார் சம் ஒன் எல்ஸ், வி டூ தட். பட் வென் இட் கம்ஸ் டு அவர் பர்சனல் ஃபினான்ஸ், நீங்க ஏதோ சேலரியா டிரா பண்ணலாம், இல்ல ப்ராஃபிட்ஸா எடுத்துட்டு போகலாம். மாசம் நீங்க வந்து என்ன செலவு பண்றீங்க, எந்த இடத்துல செலவு பண்றீங்க, do you have an accurate budgeting? People lose that track. இப்போ there are so many parameters expenses-ல. household ஒண்ணு, personal expenses ஒண்ணு, work ஒண்ணு, charity ஒண்ணு, miscellaneous expenses, expenses for kids, expenses for entertainment, buying. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்டர்டைன்மெண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இஃப் ஐ ஆஸ்க் யூ அ क्वेश्चन, கேன் யூ ஏபிள் டு ஆன்சர் இட்? 5 வருஷம் கூட வேண்டாம், கண்டிப்பா ஜனவரியில வேகா என்ன தான் எக்ஸ்பென்ஸ் தெரியும். பண்ணிட்டீங்க, பேண்டமிக் டைம்ல என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு, ஜனவரியில பேண்டமிக்கு முன்னாடி லக்ஸுரிக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, பேண்டமிக் அப்ப எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க. டு யூ ஹேவ் அன் அக்கவுண்ட் அக்யூரேட்? திஸ் இஸ் No, மணி not மேனேஜ்மெண்ட். accurate. Yes. ஐ கேன் ஏபிள் டு சேவ் ஃபார் 5 years மினிமம். எந்த மந்த்ல ஃபியூவல், ஹவு மச் ஃபியூவல் ஐ ஹவ் ஸ்பெண்ட், இன்னைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஹவுஸ் ஹோல்டு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் என் பசங்களுக்கு. இஃப் ஐம் ஸ்பெண்டிங் ஃபார் மை கிட்ஸ், தெர் ஆர் வேரியஸ் மீன், லெட் இட் பி வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கோச்சிங் ஃபீயா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபீயா இருக்கட்டும், எவ்ரி திங் ஐ ஹேவ் அன் அக்கௌண்ட் அண்ட் ஐ கேன் கிளியர்லி ஏபிள் டு சி எதுல நான் கம்மி பண்ணிருக்கேன், எதுல எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இஃப் மை இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் இன் சிங்க், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்னால, எங்க நான் தப்பு பண்றேன், எங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன்னு, எங்க நான் குறைக்கணும்னு. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டிசிஷன் ஃபார் மீ. டிசிஷனை விட யூ ஷுட் அவேர் ஆஃப் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் ஓன் மணி. எவ்ரி 1 ரூபி, ஒரு 10 ரூபாய்க்கு டீ குடிச்சா கூட யூ ஷுட் ஏபிள் டு நோ தட். அதை நீங்க அக்கௌண்ட் பண்ணி வைக்கணும், நீங்க ஹவு மச் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் யுவர் செல்ஃப். ரூல் நம்பர் 6. ஓகே, ஒரு ரூல் क्वेश्चन. நம்பர் 7. எஸ், ரூல் நம்பர் 6ல சொல்லுங்க. ஒன் क्वेश्चन. எல்லாத்துக்கும் ஒரு அக்கவுண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. லாஸ்ட் இப்போ இன்னைக்கு ஜான்வரி, இந்த ஜான்வரியில எப்படி நான் வந்து இப்போ வெளியில போறேன், ஒரு கடையில ஒரு காஃபி குடிக்கிறேன், அதுவும் எப்படி நான் நோட் பண்றது? வீட்டுக்கு வரக்குள்ள அது மறந்துடுவோம், வீட்டுக்கு வரக்குள்ள வந்து வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நான் வந்து எப்படி அந்த ஹேபிட்டை டெவலப் பண்றது? இஃப் யூ ஆர் சோ சீரியஸ் அபவுட் ஸ்பெண்டிங் இட், பேக் ஒரு ட்ராக் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அப்படி இல்லைனாக்கா உங்க பர்ஸ்ல ஒரு 1000 rupees மட்டும் வச்சுக்கோங்க. டோன்ட் ஸ்பெண்ட் இட் ஆன் யுவர் கிரெடிட் கார்டு. நீங்க ட்ராக் பண்ணணும்னாக்கா 1000 rupees மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிடும், நீங்க ஆஃபீஸ்க்கோ இல்ல வீட்டுக்கோ வந்து அந்த 1000 rupeesல என்னென்ன செலவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எப்படியுமே வந்து ஒருத்தர் ஒரு 5 டிரான்சாக்ஷன் மேல பண்ணவே முடியாது, அவ்வளவு டைம் இல்லை நமக்கு. 5 இல்ல 6 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ணுவீங்க. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஸோ பர்ஸ்ல வந்து நம்ம எவ்வளவு காசு வைக்கிறோம்னு தெரிஞ்சாதானே எதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம்னு தெரியும் நமக்கு. பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்னே தெரியறது இல்ல, எங்க ஸ்பெண்ட் பண்றோம்னு தெரியாது. யூ கீப் அ டிஃபைன்ட் அமௌண்ட் எவ்ரி டே. ஒரு டிஃபைன்டா ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. இப்போ பிகாஸ் இட் இஸ் அன் ஹேபிட் ஃபார் மீ, ரொம்ப சுலபம் எனக்கு. ஐ டூ தட். நான் எப்போ ஸ்பெண்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வரும்போது நான் எப்பவுமே வந்து என் குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி என் லேப்டாப்பை கையிலேயே தான் தூக்கிட்டு போறது. பிகாஸ் மை ஒர்க் டிமாண்ட்ஸ் இட். ஸோ திறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்லேயே இருக்கும். பிகாஸ் தட்ஸ் அ ஹேபிட் ஃபார் மீ. ஐ கான் சேஞ்ச் தட். ஸோ பட் உங்களால் அதை பண்ண முடியல, யுவர் ப்ரொஃபஷன் இஸ் லிட்டில் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ டூ அப்படின்னாக்கா டிஃபைன்டா ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ தட் இட்ஸ் வெரி ஈஸி டு ட்ராக். ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டீங்களா, காலையில இருந்து என்ன ஸ்பெண்ட் பண்ண, 5 இல்ல 6 டிரான்சாக்ஷன் தான் இருக்கும் ஒருத்தருக்கு, அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண பாசிபிலிட்டியே இல்லை. 6 டிரான்சாக்ஷன் எவ்ரி டே மேக்ஸிமம். இது ஒரு நல்ல ஐடியா. காசு எடுத்துட்டு போறது வந்து எவ்வளோன்னு கண்டிப்பா தெரியணும். ஸோ வீட்டுக்கு வந்தாலும் ஒரு அக்கவுண்ட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
So let's move on to seventh golden rule. The most important, and nobody does it in the middle class people. They don't do that at all. They only rich and successful people, they do this because the loss is huge. இதை மிஸ் பண்ணீங்கன்னா the loss is huge. இது என்னன்னாக்கா ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டிங் யுவர் அசெட். அசெட்ன்றது வந்து நீங்க ஓன் பண்றது மட்டும் அசெட் இல்ல. நீங்க கோல்டு வச்சிருப்பீங்க, ரியல் எஸ்டேட் வச்சிருப்பீங்க, பிக்ஸட் டெபாசிட் வச்சிருப்பீங்க, ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட், அது மட்டுமே அசெட் இல்லை. வாட் இஸ் அசெட் அப்படின்னாக்கா நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஃபியூச்சர்ல சம்பாதிக்கக்கூடிய காசுமே உங்களோட அசெட் தான். அது இப்போ ஒரு ஐடில ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அவரு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்க. இஸ் ஏஜ் இஸ் 30 அண்ட் இஸ் ஏர்னிங் 20 lakh rupees. எப்பவுமே முன்னாடி எல்லாம் 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் 50லயே நம்ம ரிட்டையர் ஆயிடணும். தட் இஸ் ஹவ் த நியூ நார்மல் இஸ். ஸோ 20 lakhs into 20 years எவ்வளவு சுவாதி? 4 crores. 4 crores. So, okay, 8 crores. 4 crore is a loss for the family. அவருக்கு 30 வயசுல ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் ஆயிடுச்சுன்னா, isn't it a loss for the family? Definitely it's a loss for them. Number one rule in wealth, this is the foundation of the wealth, protecting the future income, because a family can have emotional ஒரு எக்ஸிஜென்சிஸ் இருக்கலாம், பட் ஃபினான்ஷியல் எக்ஸிஜென்சிஸ் இருக்கக்கூடாது. ஃபாதர் இஸ் நாட் தேர், நோ மோர், ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்னாக்கா they can have emotional issues, but they never ever, because அந்த குழந்தையோட படிப்பு செலவு, அந்த குழந்தையோட ஃபியூச்சர், அந்த ஃபேமிலியோட, if you are there you will protect your family. If you are not there, it is even your responsibility to protect your family. என்ன பண்ணணும்னாக்கா there is something called term insurance. பெரிய அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேயிங் 15,000 rupees 12,000 rupees per annum, you can take a term insurance and protect your future income. So if something happens to you, your family is always protected. You don't have to bother. Number one. Number two, இப்பதான் நம்ம இந்த பேண்டமிக்ன்றத பார்த்தோம். ஒரு வாட்டி நீங்க வந்து இந்த கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா தெரியும், 5 லட்சம் ரூபாய் இஸ் த மினிமம் பில். And 80% of the family pays the bill from their own pocket. அவங்களோட ஓன் சேவிங்ல இருந்து தான் அதை பே பண்றாங்க. யார்கிட்டயும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு இல்லவே இல்லை. ப்ரொடெக்ஷன், அகைன் இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். இஃப் யூ டோன்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், என்ன ஆகும்னாக்கா உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து நீங்க எடுத்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். இட் இஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் யுவர் செல்ஃப். தட்ஸ் ரூல் நம்பர் 7. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? சேவிங்ஸ்ல கை வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிடும். ஸோ தி ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபியூச்சர், ஃபார் ப்ரெசென்ட் ஆல்சோ. லெட்ஸ் மூவ் ஆன் டு 8th golden rule. It's so exciting. Yeah. Either it can be business or it can be personal. ரெண்டு, because இப்ப என்ன ஆச்சுன்னா திடீர்னு nobody, it was an unprecedented thing happened in the month of March. பேண்டமிக்னு வந்தது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம், லாக்டவுன் 3 months, nobody did anything else apart from staying at homes. So அந்த மாதிரி டைம்ல there are so many people lost their job. There are so many people who lost their businesses also. For example, entertainment industryல இருந்தவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்க, லார்ஜ் கேதரிங்க்கு சப்போர்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறவங்க, அண்ட் இந்த ஆஃபீஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஃப்ரம் மார்ச் டு செப்டம்பர் தே ஹேட் அ எக்ஸ்ட்ரீம்லி டஃப் டைம். அதே மாதிரி இந்த கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸுமே they had a tough time because அவங்களோட salary கம்மி ஆயிடுச்சு. Some people lost their job. The lesson என்ன தெரியுங்களா அதுல? If you running a business or if you are a salaried person, you should have an emergency cash. 6 to 9 months, minimum 6 months. உங்களோட household expenses என்னவோ, that could be 50,000 na, 50,000 into 6, 3 lakh rupees. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல எமர்ஜென்சி கேஷ் எதையுமே நீங்க டச் பண்ணக்கூடாது. அதை நீங்க அப்படியே வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக வச்சிருக்கணும். டெஃபினட். பிசினஸும் இப்படிதான். why only large businesses survived this COVID? ஸ்மால் பிசினஸஸ் என்ன ஆச்சுனாக்கா
அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க அதை சஸ்டெயின் பண்ண முடியல, 6 மாசத்துல 9 மாசம் சஸ்டெயின் பண்ண முடியலனாக்கா லாட் ஆஃப் பீப்புள் க்ளோஸ் த ஷாப்ஸ் அண்ட் வெண்ட் ஹோம் பிகாஸ் தே நெவர் ஹேட் தட் எமர்ஜென்சி கேஷ். அந்த ஒரு பிசினஸ் டஃப் டைம்ல, அன்பிரசிடென்டட் டைம், பிசினஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கன்சிஸ்டன்ட். பிசினஸ் ஆஃபர்ஸ் ஃப்ரீடம். ஐ ஆம் அ பிசினஸ் ஓனர், பட் அந்த இன்கம்ன்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இன்கன்சிஸ்டன்ட். இட் கிவ்ஸ் யூ ஹை, எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிட்டர்ன்ஸ், ஹை ரிவார்ட்ஸ், ஹை ப்ராஃபிட்ஸ், நோ டவுட். பட் இந்த எல்லாமே இட் கம்ஸ் வித் இன்கன்சிஸ்டன்சி. அந்த இன்கன்சிஸ்டன்சியை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் எமர்ஜென்சி கேஷ். வெதர் யூ ஆர் ரன்னிங் அ பிசினஸ் ஆர் யூ ஆர் salaried person, please have 6 months expenses as emergency cash. எமர்ஜென்சி கேஷ்னு சொல்லி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லிருக்கீங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுங்க, லிக்விட் ஃபண்ட்ல வைங்க. ஓகே. இந்த எமர்ஜென்சி கேஷ் எப்படி கிரியேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி salary பர்சனா இருக்காங்க, பிசினஸ் பர்சனா இருக்காங்க, ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா ஒரு ஃபுல் அமௌண்ட் கொண்டு போய் போடுற மாதிரி இருக்கும். பட் சில salary பர்சன் they cannot afford ஒரு 2 lakhs சேர்த்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒண்ணு சேர்த்து வைக்கணும்ன்றத மனசுல போடுங்க. ஓகே. எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்ன்றத நிர்ணயம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை சேர்க்கக்கூடிய ஒரு எவ்வளவு சேர்க்க முடியுமோ அதை ஆரம்பிங்க. All I am asking you is to start, begin the journey. Okay, cool. So it can be any ways, but mindல first set பண்ணுங்க, emergency fund னு ஒன்னு இருக்கணும். That is very necessary. Okay, amazing. Let's go to 9th golden rule. வாரன் பஃபெட் அவருக்கு ஒரே ஒரு ரெகுலர் தான். அவர் வந்து உலகத்திலேயே டாப் 10ல முன்னாடி 2வது இடத்துல இருந்தாரு, இன்னைக்கு 5வது இடத்துக்கு ஸ்லிப் ஆயிட்டாரு. ஸோ பட் 72 பில்லியன் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. இட்ஸ் a very richest man. அவருக்கு ஒரு ரெக்ரெட் இருக்கு லைஃப்ல. அவ்வளவு காசு இருந்தா ரெக்ரெட் இருக்குமானா அவருக்கு ஒரு ரெக்ரெட் இருக்கு. என்ன ரெக்ரெட்னா, he started investing from the age of 11. அவரு there was a conversation, Jeff Bezos உலகத்திலேயே ரொம்ப richest personக்கும் வாரன் பஃபெட்டுக்கும் they were having a conversation. Jeff was asking Mr. Buffett, so what would be the regret, the biggest regret in your life? நான் 11 ஏஜ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னாக்கா எனக்கு அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இன்னும் நிறைய கிடைச்சிருக்கும். நான் இன்னைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கணும் அதை விட நான் வந்து அட்லீஸ்ட் 2 or 3 டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்க முடியும் என்னோட காசுன்னு சொன்னார் அவர். அவர் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காரு. இட்ஸ் ஜெஃப் பெசோஸ் இப்பதான் இருக்காரு இல்லையா? பட் வாரன் பஃபெட் பிகாஸ் ஆஃப் ஐ திங்க் அவரோட மணி மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், கம்பவுண்டிங் பவர் ரொம்ப வருஷமா டெக்கேட்ஸா வந்து அவர் ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காரு. தட் இஸ் ஆல்சோ பாயிண்ட் டு பி நோட்டட். So we have no idea on power of compounding. நம்ம புக்ல படிச்சிருக்கோம், அகாடமிக்ஸ்ல படிச்சிருக்கோம், but we never ever apply it on our real life. When it comes to money management நம்ம அப்ளை பண்றதே இல்லை. What is power of compounding? For example, ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் கிரிக்கெட் கிரவுண்ட் பார்த்திருப்போம். கிரிக்கெட் கிரவுண்ட்ல சென்டர்ல தான் பிட்ச் இருக்கும், ஸ்டெம்ஸ். லெட்ஸ் சே அங்க வந்து ஒரு இங்க் ஃபில்லர்ல ஒரே ஒரு டிராப் ஆஃப் வாட்டரை டிராப் பண்றேன் நானு. நீங்க வந்து யூ ஆர் சிட்டிங் ஆன் த கார்னர், அதாவது அந்த கேலரியில ஹைட்டா கார்னர்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அசியூம். ஸோ த ரூல் என்னன்னாக்கா, ஐ வில் புட் 1 drop, the next moment I will double the drop. 2 drop போடுவேன் அடுத்த drop அந்த கிரவுண்ட்ல. அடுத்தது வந்து 4, 8, 16, 32. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்ரி செகண்ட் ஐ வில் டபுள் தட். அப்படி நான் வந்து அந்த வாட்டர் ஃப்ளோவை நான் வந்து எவ்ரி செகண்டுக்கு டபுள் பண்ணும்போது எவ்வளோ நேரம் கழிச்சு நீங்க அந்த கிரவுண்ட்ல இம்மர்ஸ் ஆவீங்க, ஃபுல்லா முழுகுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து வாஸ் a tricky question. இது என்னோட ஒர்க் ஷாப்ல எப்பவுமே நான் கேட்பேன். நான் ஐ கண்டக்டட் so far 200 ஒர்க் ஷாப்ஸ். 200 ஒர்க் ஷாப்லையும் கேட்கும்போது பீப்புள் கிவ் டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ். 3 days, 1 day, 10 hours, நிறைய ஆன்சர் கொடுப்பாங்க. பட் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 33 minutes. ஒரு half an hourல வந்து நீங்க ஃபுல்லா முழுகிடுவீங்க. ஒரு இங்க் ஃபில்லர்ல ஒரே ஒரு டிராப்ல ஆரம்பிச்சு இந்த வாட்டர் என்ன ஆகும்னாக்கா half an hourல
மொத்த கிரவுண்டையுமே அது வந்து முழுகிடும். எப்படின்னா தட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். என்ன ஆகும்னாக்கா 32nd minute 59th செகண்ட்ல பாதி கிரவுண்ட் முழுகும். த ரூல் இஸ் டபுள் இல்லையா அப்படியே. ஸோ அந்த டபுள் ஒரே செகண்ட் லாஸ்ட் 1 செகண்ட் அந்த டபுள் ஆகும்போது என்ன ஆகும்னா என்டையர் கிரவுண்ட் வில் கெட் இம். பட் என்னன்னாக்கா நம்ம மைண்ட் வந்து இட் வில் நெவர் திங்க் இன் தட் வே. நம்ம வந்து லீனியர் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம லீனியர் மட்டும்தான் திங்க் பண்ணுவோம், எக்ஸ்போனென்ஷியல் நம்மளால திங்க் பண்ண முடியாது. பிகாஸ் இதற்கு நம்ம பார்த்தது இல்லை, நம்ம அனுபவிச்சது இல்லை, we never experienced that power of compounding. அதனாலேயே மக்கள் என்ன பண்ணுவாங்க, they withdraw prematurely, லேட்டா ஆரம்பிக்கிறது, காஸ்ட் ஆஃப் டிலே. ஸ்டார்ட் ஏர்லி, ப்ளீஸ் ஸ்டார்ட் ஏர்லி. உங்ககிட்ட என்ன அஃபோர்டபிலிட்டி இருக்கும், ஈவன் இஃப் யூ கேன் அஃபோர்ட் 500 rupees, ஸ்டார்ட் இட். ஈவன் இஃப் யூ கேன் அஃபோர்ட் 1000 rupees, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், நாட் சேவிங், இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. You will have good wealth for yourself. That's rule number 9. Compounding. 10. Okay. Last. Everybody wants to do it by themselves. Comfortable. என்னன்னாக்கா உங்க ப்ரொஃபஷன் என்ன வேணா இருக்கலாம், பட் மணி, when it comes to money management, நீங்களே உங்க மணியை மேனேஜ் பண்ணும்போது there will be certain blind spots. உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 8000 ஸ்கீம்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸ் எப்படின்னு? அசெட் அலோகேஷன்னா என்ன, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா என்ன? there are so many things you will never understand because it's not your profession. I spent 20 years of time. So day in and day out ஒரு மாசத்துக்கு 20 ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் படிக்கிறோம், 15 செமினார் அட்டென்ட் பண்ணுவோம். பட் யுவர் ப்ரொஃபஷன் இஸ் லிட்டில் டிஃபரெண்ட். யூ வில் பி a ரெஸ்டாரண்ட் ஓனரா இருக்கலாம், or you will be a consultant இருக்கலாம், you will be a manufacturer, you will be a salaried person, IT profession. But when it comes to money management, people manage their own money without having an expertise. Expertise is extremely important. Taking help is the most important aspect when it comes to money management. If you are not an expert in personal finance, அது உங்க ப்ரொஃபஷன் இல்லைனாக்கா, take help from an expert. Rule number 10. Rich and successful people பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க, they have a lawyer, they have a consultant, money consultant. அவரை கேட்காம எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, மணி எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. they know மணி வந்துருச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிக்விட் ஃபண்ட்ல பார்க் ஆயிடும் அது. So and then the consultant will advise, இந்த ஃபண்ட்ல இருந்து இந்த ஃபண்டுக்கு போடுங்க. They always take help because they wanted to rely on experts' opinion. You are not an expert in it. Take help. That's the 10th rule in money management. Now, I wish all the prosperity and all happiness in 2021. So connect with me if you need any help in money management or money multiplication techniques. Swati is such a wonderful event. Thank you very much, because it is even more important if we are doing this on 1st of January, because எல்லாருக்குமே அந்த money management vision, goal, resolution இருக்கும். Guys, follow this. Man is a habit of creatures. Sorry, creature of habit. So இந்த dots எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, you will have enormous wealth. You are actually started your journey towards creating a great amount of quantum of wealth for yourself. Thank you very much, Swati. Such a pleasure to be a part of this interview on your platform. Thank you very much. thank you so much. If you can hear me, can you hear me now? No? Okay. Well done. Bye bye. See you next Bye bye. time. Bye bye.